அமைச்சரோட ஒய்ஃப் வந்து ஸ்னேகாவை வந்து செமையாக திட்டி அடித்து வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அடுத்து ஸ்னேகா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் டாக்டரா நீ எங்கேயோ உன்னை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்றாரு. அமைச்சரும் வந்து அவங்கள ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் வந்து வார்ன் பண்ணி அமுச்சு விடுறாங்க. இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா அப்பா கோச்சுக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிந்து தான்ப்பா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க ஸ்னேகா. அடுத்து வந்து ஸ்னேகாவுக்கு வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கே வந்து சிவா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து சிவா வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்னேகா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல, அவள் முடிஞ்சு இதுக்கப்புறம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சிவாக்கு எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. செந்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சிவா வந்து நன்றி சொல்கிறாரு. பரவாயில்ல டாக்டரே, நமக்குள்ளே என்ன இருக்குது, நீ நல்லா இருந்தால் எனக்கு அது போதும் டாக்டரே, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சிந்து வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிவா ஒன்றும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸ்னேகா. இதனால் ஸ்னேகாவோட அப்பா வந்து சிவா வரமாட்டாருமா அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு. அம்மா இதுக்கப்புறம் சிவா வரமாட்டான், ஏன்னா வந்து அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, அப்போது இங்கே வரமாட்டானா? வரமாட்டாமா, அவன் வேறு எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் அப்படின்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது ஸ்னேகாவுக்கு. நான் விடமாட்டேன்ப்பா, சிவா என்னை வெறுத்தாலும் சரி, என்னை விட்டு போனாலும் சரி, நான் அவனை விடமாட்டேன்ப்பா, அவன் தான்ப்பா எனக்கு வேணும், அதை தவிர எனக்கு எதுவும் வேணாப்பா. நீ சொல்கிறது கரெக்டு தான்மா, உனக்கு சிவா வேணுமோ இல்லையோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிவா வேணும். சிவா இல்லைனா இந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கே ஆகாது. அதுக்கு தான் நான் வந்து சிவாவை என்ன தான் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லி வச்சது காரணமே அதுதான். ஏன்னா அவன் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் பண்ணுவான், ஆனால் நம்மளுக்கு அதனால் எவ்வளோ வந்து பெனிஃபிட் வரும் தெரியுமா உனக்கு. அதனால தான் நான் வந்து இதை விட்டு வச்சுருந்தேன். நீ என்னென்னா இந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க. எனக்கு தெரியாதா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? இப்போ பார்த்தால எவ்வளோ பெரிய லாஸ் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருமா, நீ இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் எப்படி உன்னை உள்ளே வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ சிவா இல்லாமல் இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால் சிவாவை வர வைக்க என்ன வழி இருந்தால் நானும் யோசிச்சுட்ருக்கேன். இல்லைப்பா, சிவா வந்தே தீரணும், அதுக்கு ஏதாவது பண்ணியே தீரணும்ப்பா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க இங்கே ஸ்னேகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சிவா வந்து வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ பார்த்துட்டு இங்கே பாருப்பா, ஸ்னேகா வந்து போனால் போதுப்பா, மன்னிச்சு விட்டுருப்பா அப்படி சொல்லிட்டு மகா சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து மகா கிட்ட வந்து நம்ம சிவா சொல்கிறாரு, நான் அங்கே போனால் தானே மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்ன சொல்கிற சிவா அப்படின்னு. நான் வேறு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேமா, இன்னிலேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கும் அன்னபூர்ணி வந்து என்னப்பா சொல்கிற, உண்மையாப்பா சொல்கிற, நல்ல முடிவு எடுத்திருக்கப்பா, இதுதான் கரெக்டு. எப்போ அந்த மாதிரி ஒரு துரோகத்தை அவள் பண்ணாலோ அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகக்கூடாது. அதுதான்ப்பா கரெக்டான முடிவு எடுத்திருக்க. இப்போ தான் என்ன சிவா இப்படிலாம் முடிவு எடுத்துட்ட வந்து சிவா சொன்னால் கேளுப்பா, ஸ்னேகா வேணால் தப்பு பண்ணியிருக்கான், ஆனால் தேவராஜ் எது தப்பு பண்ணலையேப்பா, அவருக்கு போய் இந்த மாதிரி பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்னேகாவோட ஹாஸ்பிட்டல். அவள் அன்னைக்கும் அதான் சொன்னா, இது என்னோட ஹாஸ்பிட்டல், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறான். அவ்வளோ திமிரா அவள் அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோடுதுன்னு சொல்கிறா. அப்புறம் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போக முடியும்? அதனால தான் நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேம்மா. இதுக்கப்புறம் தயவுசெய்து இந்த விஷயத்தில் வந்து என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிளம்புறாரு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்து. அதே மாதிரி பார்த்துட்டு வந்து மகாவில் தாங்கிக்க முடியல. மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி இருந்தால் எப்படியாவது ஸ்னேகாவை மறுபடியும் வந்து சிவா கூட சேர்த்து வைக்கலான்னு நினச்சினே, இந்த மாதிரி பண்ணுறானே, இது நடக்கவே கூடாதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி, என்னம்மா ஸ்னேகா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி, எனக்கு வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டி, ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, இப்போ சிவா வந்து வேறு முடிவு எடுத்துட்டான், அவன் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், அதுக்கப்புறம் எப்படிம்மா உன் கூடலாம் வந்து பேசுவான் அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஆண்டி, அதை எப்படி கெடுத்து வேணும் எனக்கு நல்லாவே தெரியும். சிவா எங்கள் ஹாஸ்பிட்டலே மறுபடியும் ஜாயின் பண்ண என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்வேன் ஆண்டி, ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆண்டி, என் சப்போர்ட் உனக்கு எப்போ உண்டுமா அப்படின்றாங்க மகா.